இன்னைக்கு வீடியோவில் நம்ம மட்டன் கீமா கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 20 கட்லெட் வரும். தேவையான பொருட்கள்: கொந்தன மட்டன் 250 கிராம், வேக வச்ச உருளைக்கிழங்கு 150 கிராம், வேக வச்ச பீன்ஸ், கேரட், பட்டாணி 150 கிராம், பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் 1, 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி கீரை 1 பிடி, 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சால்ட் வந்து உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, பெப்பர் 1/2 டீஸ்பூன், பிரெட் கிரம்ஸ் 1 கப், தண்ணியில் கலக்கி வச்ச மைதா பேஸ்ட் 1/2 கப், பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, அப்பதான் வதக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொந்தன மட்டனை நல்லா தண்ணி அலசிட்டு கடையில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கறி வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்க, கறி நல்லா வதங்கி வந்து போச்சு. சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கினதும் வேக வச்ச காய்கறியை போட்டுக்கலாம். வேக வச்ச பொட்டேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோவை கறி மிக்சரில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மொத்தத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மிக்சர் ஆற விட்டு இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட்லெட்டுக்கு உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். ஷேப் பண்ணி வச்ச கட்லெட்டை மைதா பேஸ்ட்ல டிப் பண்ணி ரொட்டி தூள்ல கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கட்லெட்டும் ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஷேப் பண்ணி வச்ச கட்லெட்டை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு கட்லெட்டாக வந்து வருது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து திருப்பி போட்டு பார்த்துக்கலாம். ஒவ்வொரு பக்கமும் 2 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சுவையான கட்லெட் ரெடி. இப்போ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்ல லாஸ்ட் வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி.